வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள், விதைப்பு விவசாயிகள், உலர்த்தும் பணிகள் மற்றும் பல்வேறு விவசாய பணிகள், பொது பணிகள், உப்பள பணிகள், செங்கல் சூளை பணிகள் அனைத்திற்குமான வானிலை ஆய்வறிக்கை. முதலிலே அறுவடை விவசாயிகள். அறுவடை விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் மழைக்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே அச்சமோ பீதியோ கொள்ளாமல் நீங்கள் நிதானமாக அறுவடை செய்யலாம். மிரட்டு வானிலை இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கூட தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் ஒரு மிரட்டு வானிலை இருக்கும். பனிப்பொழிவை பொறுத்த வரைக்கும் மீண்டும் அதாவது வரக்கூடிய 14 தேதிக்கு பிறகு மீண்டும் 15 தேதிக்கு பிறகு மூடுபனி உண்டாகும். தவிர அதுவரை குளிர் பனிப்பொழிவு இருக்கும் கடலோர மாவட்டங்களில். அதாவது அளவில் குறைந்த பனி, அதாவது மூடுபனி இல்லாமல் குளிர்பனி, நீர்ப்பனி இருக்கும். அதிகமாக மூடிக்கொண்டிருக்காமல் கொஞ்சம் காற்று சாரலுடன் குளிர்ந்த வானிலை நீடிக்கும். நீர்ப்பனி இருக்கும். இது நெல் தானியங்களை அறுவடைக்கு தயாராகக்கூடிய நெல் தானியங்களை நனைத்தாலும் காலை 8-9 மணிக்கு பிறகு அது வெயில் வந்ததும் உலர்ந்து காலை 11 மணிக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய தானியங்கள்லாம் அறுவடைக்கு தயார்படுத்திவிடும் வெப்பம். ஆகவே வெயில் அதிகமாக இருக்கும். பகல் நேர வெப்பம் மிக அதிகமாகவும் இரவு நேர குளிர் மிகவும் குறைந்தும் இருக்கும். குறைந்தபட்ச வெப்பநிலை குறைந்தும் அதிக வெப்பநிலை அதிகரித்தும் காணப்படும். ஆகவே இந்த நிலை தொடரும். மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் இந்த 12, 13, 14 எதிர்பார்க்கப்பட்ட இந்த தூறல் நனைக்கும் மழைப்பொழிவு கூட வாய்ப்பில்லை. மிரட்டு வானிலையாகவும் முடிவடைந்துவிடும். தென் மாவட்டங்களுக்கு தூறலாம், இலங்கைக்கு நனைக்கலாம், இப்படித்தான் தெரிகிறது இந்த 12, 13, 14 தேதிகளில். அதற்கு அடுத்த மழைப்பொழிவு எப்போ எதிர்பார்த்தோம்னா 22, 23, 24 அதுவும் தூறல் நனைக்கும் மழைப்பொழிவாகவே சென்றுவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே சுமத்ரா மற்றும் ஆஸ்திரேலியா இடைப்பட்ட பகுதியில் 2 வலுவான புயல்கள் உருவாகி இருக்கு. நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இந்த 2 புயல்களும் அது நிலநடுக்கோட்டில் இந்தியாவிற்கு தெற்கே இலங்கைக்கு தெற்கே நிலநடுக்கோட்டை ஒட்டி வந்து அமைந்து பிறகு அது தெற்கு, அதாவது மடகாஸ்கர் மற்றும் யூனியனுக்கு ஒட்டி சென்றாலும் அதை தாக்காமல் சற்று மேற்கு புறமாக கிழக்கு புறமாக பயணித்து அது நம்முடைய பகுதி காற்றை, அதாவது வடதுருவத்திலிருந்து நம் பகுதி வழியாக குளிர்காற்றை ஈர்த்து பயணிக்கிற காரணத்தினாலே குறைந்த அழுத்த காற்றோ, அதாவது காற்று சுழற்சி காற்று, கிழக்கு காற்று நுழைவதற்கு சாதகம் இல்லை. ஆக ஒட்டுமொத்தமாக குளிர்தான். இடையில காற்று சுழற்சி வந்தாலும் அது மிரட்டு வானிலையாகத்தான் அமைக்கும். அதுவும் ரொம்ப தொலைவில் இருந்து கொண்டு மிரட்டு வானிலையை ஏற்படுத்தும். ஆகவே மழைக்கு வாய்ப்பு இல்லை. 22, 23 மிரட்டு வானிலை தான் தெரிகிறது. ஆனால் வானிலை ஆய்வறிக்கை கூட இணைந்திருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்ச் 2, 3 நாளில் அடுத்த ஒரு மழை வாய்ப்பு நாம் எதிர்பார்க்கிறோம். அது கூட நனைக்கும் மழைப்பொழிவாக, லேசான மழைப்பொழிவாக தெரிகிறது. மார்ச் 2, 3, 4 வருவது லேசான மழைப்பொழிவாக தெரிகிறது. ஆனால் அது தென் மாவட்டங்களுக்கு நனைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கலாம். இலங்கைக்கு மிதமான லேசான மழைப்பொழிவை மார்ச் 2, 3, 4 கொடுக்கலாம். அது வரைக்கும் பெரிய அளவிலே மழை வாய்ப்பில்லை. அறுவடை விவசாயிகள் அறுவடை செய்யலாம். விதைப்பு விவசாயிகள் விதைக்கலாம். கைவசம் தண்ணீர் வைத்து கொண்டு தான் விதைக்க வேண்டும். ஆகவே மழையை எதிர்நோக்கி விதைக்கக்கூடாது. எந்த பயிராக இருந்தாலும் மழையை எதிர்நோக்கி விதைக்கக்கூடாது. மழையை பொறுத்த வரைக்கும் பொழியும், ஆனால் பரவலாக எல்லோருக்கும் பொழியாது. நாம் விதைத்துவிட்டு வானத்தை எதிர்பார்த்து கொண்டு காத்திருந்து ஏங்கி கஷ்டப்படுவதை விட மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி வைத்துவிட்டு மழை பெய்த பிறகு அதை தேக்கி அதிலிருந்து சீராக தண்ணீர் பாய்ச்சி விவசாயம் செய்வதற்கு நீங்கள் மாறிக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே வடகிழக்கு பருவமழை காலத்தில் பல மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அது அப்படியே கடலுக்கு போய்விட்டது. இப்பொழுது விதைப்பதற்கோ பாய்ச்சுவதற்கோ தண்ணீர் இல்லை. அது இப்படி நாம் நினைத்து கொண்டிருக்காமல் நம்முடைய விவசாய முறையிலையும் மாற்றம் வேண்டும். மழைநீர் சேகரிப்பு அமைப்பு வேண்டும். 10% இடத்துல மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி மழை பொழியும் போது சேமித்து கண்டிப்பாக ஒரு நாள், ஆண்டில் ஒரு நாளாவது உங்களுடைய மழைநீர் சேகரிப்பு அமைப்பை நிரப்பும். கண்டிப்பாக பல முறை கூட சில இடங்களில் நிரப்பும். ஆகவே நிரப்பி வைத்து கொண்டால் தேவைக்கேற்ற பயன்படுத்தி நாம் கைவசம் தண்ணீர் வைத்து கவலை இல்லாமல் விவசாயம் செய்யலாம். ஆகவே விதைப்பை பொறுத்த வரைக்கும் மழையை எதிர்நோக்கி விதைக்கக்கூடாது. ஆனால் கோடை மழை இருக்கிறது. கண்டிப்பாக ஏப்ரல் மேயில் வலுவான நிகழ்வு தலா 1 மாதத்துக்கு 1 இருக்கு.
ஆனால் அப்படியே வந்தாலும் அது சென்னை ஒட்டி போகுமா, டெல்டா ஒட்டி வருமா, இலங்கை கடந்து தென் மாவட்டங்களா? இலங்கை கடந்து தென் மாவட்டங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் வாய்ப்பில்லை. பெரும்பாலும் வடக்கு டெல்டா, வட தமிழ்நாடு, தெற்காந்திர பிரதேசம் இதை ஒட்டித்தான் வரும். இருந்தாலும் காற்று சுழற்சி மழை பொழிவுகள்லாம் இருக்குது தென் மாவட்டங்களுக்கு. அதாவது காற்று சுழற்சி காரணமாக ஏப்ரல் மேல மழை இருக்குது, கோடை மழை, வெப்பச்சலன மழை எல்லாமே இருக்குது. ஆனால் அது எல்லோருக்கும் நாம் நினைக்கும் பொழுது ஒரு 10 நாள் பெய்யணும், 15 நாள் பெய்யணும், 25 நாள் பெய்யணும்னா அது பெய்யாது. நாம் நினைக்கும் பொழுது பெய்யாது. அது பெய்யும் பொழுது நாம் சேமித்து வைத்து தான் பயன்படுத்த வேண்டும். கண்டிப்பாக பொழியும். மார்ச் 2, 3, 4 எதிர்பார்ப்பது கூட தூரல் நனைக்கும் மழை பொழிவை கொடுத்து விட்டு போனாலும் மார்ச் 10, 15 தேதிக்கு மேலே வரக்கூடிய நிகழ்வு கண்டிப்பாக சூரியனின் குத்துக்கதிர் மார்ச் 21 நிலநடுக்கோட்டுக்கு வந்த பிறகு வளிமண்டலம் முற்றிலுமாக சாதகம் அடைந்துடும். தென்னரைக்கோளத்தில் வலுவான நிகழ்வுகள் இருந்து கொண்டு தென்னரைக்கோள நாடுகளை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கிறது. மிரட்டி கொண்டும் மழை பொழிவை ஏற்படுத்தி கொண்டும் பெரும்பாலும் கடலில் மழை பொழிந்து கொண்டிருந்தாலும் வலுவான நிகழ்வுகள் இருக்கிறது. தென்னரைக்கோளத்தில் இந்திய பெருங்கடலில் வலுவான நிகழ்வுகள் இருக்குது. ஆனால் ஆஸ்திரேலியாவில் பொறுத்த வரைக்கும் நல்ல மழை பொழிவு பொழிந்து வருகிறது. வழக்கமான பல ஆண்டுகளுக்கு பிறகு வடக்கு ஆஸ்திரேலியாவில் மழை பெய்யுது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக சூரியன் குத்துக்கதிர் வடக்கே வந்ததும் அந்த சாதகம் நமக்கும் இருக்கும். கோடை மழை சிறப்பாக இருக்கும். ஆனால் அது எங்கே பெய்யும், எப்படி பெய்யும், எவ்வளவு பெய்யும், சிஸ்டமோட தீவிரத்தன்மை இதெல்லாம் வைத்து தான் நாம் அறிவிக்க முடியும். ஆனால் கைவசம் நீர் வைத்து விவசாயம் செய்யுங்கள், கவலை இல்லாமல் விவசாயம் செய்யலாம். ஆக விதைப்பை பொறுத்த வரைக்கும் மழை பாதிக்கும் மழை அல்ல, அறுவடைக்கோ விதைப்பிற்கோ பாதிக்கும் மழை அல்ல. பூச்சி விரட்டி அடிப்பதற்கும் எந்தவித பாதிப்பும் இல்லை. பூச்சி விரட்டி நீங்கள் துணிச்சலாக அடித்துக்கொண்டே இருக்கலாம். ஆகையில் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தபடியாக நீண்ட கால வானிலை அறிக்கையாக பார்க்கும் பொழுது உப்பள பணிகளுக்கும் செங்கல் சூளை பணிகளுக்கும் பார்த்தீங்கன்னா கோடை மழை இருக்குது. இடையில உப்பளத்தையோ செங்கல் சூளையோ பாதிக்காது. ஆகையின் காரணமாக உப்பளத்தை பொறுத்த வரைக்கும் உப்பு உற்பத்திக்கு தயாராகிவிட்டீர்கள் என்பது மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக இருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் உப்பு உற்பத்தி பணியை செய்யலாம். ஏப்ரல் மே வரைக்கும் நல்லா செய்யலாம், ஜூன் மாதமும் செய்யலாம். ஆனால் இடையில 2 வலுவான நிகழ்வு இருக்குது. அது வரும்பொழுது எந்த திசையில் வருகிறதோ, எங்கே மழை பெய்யுது எல்லாம் அந்த நேரத்தில் பார்த்து சேதப்படுத்தினால் மீண்டும் தயாராகி கொள்ளலாம். இல்லை என்றால் நம்ம அந்த மழையை எதிர்நோக்கி நிறுத்தி வைக்கவும் தேவையில்லை. ஆனால் மழை பொழிவு இருக்கிறது. கோடை மழை ஏப்ரல் மேயில், செங்கல் சூளைக்கும் அதே தான். ஏப்ரல் மேயில் மழை இருக்குது. வலுவான நிகழ்வு மாதத்துக்கு 1, மாதத்துக்கு 4 நாள் தான். பிற நாளில் வெயில் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே செங்கல் சூளைக்குமே சரி உப்பு உற்பத்திக்கு நன்றாக ஒரு கை கொடுக்கக்கூடிய வெயில் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் சராசரி வெயில் தான். ஆகவே வெயிலும் இருக்கும், மழையும் கோடை மழை இருக்குது. பெரும்பாலும் கோடை மழை 4 நாளாக இருந்தாலும் பிற நாளில் வெயில் இருக்கும். ஆகவே பாதிக்கும் மழை என்பது குறிப்பிட்ட சில நாட்களில் கொடுத்து விட்டு போனாலும் அந்த நாள் அந்த நிகழ்வு எங்கே வருகிறது என்பதை பார்த்து நான் அறிவிக்கிறேன். தொடர்ந்து அப்டேட்ஸோட இணைந்தே இருங்கள். வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து லாபம் அடைந்திடுங்கள். ஆக அனைத்து பணிக்கும் இதே வானிலை தான். மழையை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரியில் பெரிதாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மார்ச் 2, 3, 4 தூறல், மார்ச் 10 தேதிக்கு மேல் வரக்கூடிய நிகழ்வுகள் கண்டிப்பாக வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி.